தேனி சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களுக்கு ஒரு முக்கிய பதிவு. நாளைக்கு நடக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்ற வழக்குக்காக நம்மளுடைய லாயர் இப்போ தான் கிளம்பியிருக்காங்க. நாளைக்கு நியோமேக்ஸ் வழக்கில் அவங்களும் கலந்துப்பாங்க. இந்த வீடியோ எதுக்காக போடுறோம் அப்படின்னா, நிறைய பேர் ஆடியோவாக போட்டேன் அப்படின்னா அதை பார்க்க மாட்டேறீங்க. அதுக்காக தான் அவங்க முக்கியமான அப்டேட் எல்லாம் நம்ம யூடியூப் சேனலில் கொடுக்குறோம். யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லா நிகழ்வுமே தொடர்ந்து நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். இப்போ என்ன ஒரு நல்ல நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னா, அதாவது நம்ம போட்ட 15 ரீஜன்லேயுமே, அதாவது நீதியரசர் பரத் சக்கரவர்த்தி சார் சொன்னது மாதிரி 15 ரீஜன்லேயுமே இது வரைக்கும் வேலை செய்யாமல் நிறையா ரீஜனில் இருந்தாங்க. இப்போ எல்லா ரீஜன்லேயுமே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. டோட்டலாக ஃபஸ்ட் மீட்டிங் முடிச்சுட்டு கடைசி ஹியரிங்கில் நீதியரசர் பரத் சக்கரவர்த்தி சார் சொன்னது மாதிரி வரக்கூடிய 31ஆம் தேதிக்குள்ளே, இந்த மாதம் 31ஆம் தேதிக்குள்ளேயே அனைத்து டாக்குமெண்ட்டுமே நில மதிப்பீடு செஞ்சு எங்கிட்ட ஒப்படைச்சிடணும். அதுக்கடுத்து கொஞ்ச நாள் நான் ஆர்டர் போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதை நோக்கி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து டீமே வேலை செய்கிறாங்க. டிஆர்ஓ மூலியமா எல்லாமே வேலை செய்கிறாங்க. அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான நிகழ்வு நடந்திருக்கு. அதனால் இதுக்கு தொடர்ந்து நம்ம போராடிட்டுருக்கோம். சும்மா எல்லோரும் மாதிரி வாயில் சொல்லாமல் எல்லா ஹியரிங்குமே நம்ம லாயர் தொடர்ந்து கோர்ட்டு போயிட்டுருக்காங்க. எந்தெந்த நிகழ்வு நடக்கலையோ அதுக்கு அஃபிடவிட் ரெடி பண்ணி தனித்தனியாக போட்டு இந்த ரீஜனில் நடக்கலைன்னு சொல்லி அடுத்தடுத்த ஆர்டர் புதுசாக வாங்கி அதுக்கான வேலைகள் தொடர்ந்து நம்ம செஞ்சிட்ருக்கோம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நேற்று தேனி ரீஜனில் முடிச்சுட்டாங்க, விருதுநகரில் முடிச்சிருக்காங்க, தென்காசி முடிச்சிட்டாங்க, ராமநாடு முடிச்சிட்டாங்க, இன்றைக்கி திண்டுக்கல் முடிச்சிருக்காங்க, மதுரை முடிச்சிருக்காங்க. இது மாதிரி எல்லா ரீஜன்லேயுமே தொடர்ச்சியாக போயிட்டே இருக்குது. அதனால் மேக்ஸிமம் இந்த மாதம் இறுதியில் எல்லா சொத்தையுமே ஓரளவுக்கு 99% முடித்து கோர்ட்டுக்கு ஒப்படைச்சிடுவாங்க அப்படிங்கிறத நம்புகிறோம். அது முடிஞ்சு அப்படின்னா நம்மளை சார்ந்து நிற்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அவங்களுடைய விருப்பத்தின்படி எது அவங்க விரும்பி கேட்குறாங்களோ, நிலத்துக்கு நிலமாகவும் பணத்துக்கு பணமாகவும் கடைசி வரைக்கும் நின்று வாங்கி கொடுப்போம் அப்படின்னு உறுதிமொழி கொடுத்துருக்கோம். அதன்படி தொடர்ந்து அந்த வேலையில் செய்வோம். இப்போ என்ன சந்தோஷமான நிகழ்ச்சி அப்படின்னா, 2 வருஷ காலங்கள் போராடினதுக்காக இனி ஒரு 1 to 2 மாதத்தில் இதுக்கான முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிறத முழுமையாக நம்பியிருக்கோம். இது அனைவரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. நமக்கு இப்படி ஒரு நீதிபதி கிடைச்சதுக்காக நம்ம அனைவரும் செஞ்ச புண்ணியம். ஒரு நல்ல இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதுக்காக தான் நமக்கு இப்படி ஒரு நீதியரசர் கிடச்சிருக்காரு. அவர் மூலியமாக தான் இந்த நிகழ்வுகள் அனைத்துமே முழுமையான சப்போர்ட்டாக கிடைக்குது. ஏன்னா ஒவ்வொரு ஹியரிங்கும் நாங்கள் போய் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். மற்றதெல்லாம் ஏனோ தானோ அப்படின்ன மாதிரி போச்சு. இது அவரே பாதிக்கப்பட்டதில் ஒரு ஆளாக இருந்து இந்த விஷயத்தை தொடர்ந்து நமக்காக போராடி செட்டில்மெண்ட் கடைசி நான் நடக்கிற வரைக்கும் நான் கூட இருப்பேன் அப்படிங்கிறத அவர் சொல்லாமல் சொல்கிறார் அப்படிங்கிறதா இது முழுமையாக எங்களுக்கு தெரியுது. கண்டிப்பாக அனைவருடைய கஷ்டங்கள் நீக்கி கண்டிப்பாக இன்னும் 2 மாதத்துலேயே நம்ம செட்டில்மெண்ட்டுக்கு நோக்கி போயிடுவோம். இந்த செட்டில்மெண்ட்டுக்கு ஆர்டர் போட்டதுக்கு பிறகு மதுரையில் பெரிய ஒரு மாநாடை உருவாக்கி அது மூலியமாக இனியும் பணம் வேணுன்றவங்களுக்கு எப்படி நம்ம பிரிக்க போகிறோம், லேண்டு வேணுன்றவங்க ஈஸியாக எடுத்துப்பாங்க, பணம் வேணுன்றவங்களுக்கு நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற முக்கியமான தகவல் எல்லாமே நம்ம மாநாட்டில் தான் பேச போகிறோம். அதுக்கான விஷயங்களை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். அது அனைத்து நிகழ்வுமே நம்ம கண்டிப்பாக அதில் பகிர்ந்துப்போம். அதுக்கான விஷயங்கள் நம்ம தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம். பணம் வேணுன்றவங்க மக்களுக்கு நம்ம எப்படி பிரித்து கொடுக்க போகிறோம், எப்படி நம்ம அந்த விஷயங்களை கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற நிகழ்வுகளை நம்ம தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம். தொடர்ந்து நம்ம கூட பயணிங்க. அனைவருக்கும் நம்ம கடைசி வரைக்கும் கூட நிற்போம். உங்களுடைய முழுமையான சப்போர்ட்டும் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரீஜனில் 15 ரீஜன்லேயுமே 15 விக்டிம் சைட்லேருந்து நம்ம சைட்லேருந்து 15 ரீஜன்லேயுமே ஆள் போட்டிருக்கோம். எல்லாமே ஆக்டிவாக வேலை செய்கிறாங்க. எல்லாமே யாரையுமே குறை சொல்ல முடியாது. எல்லா மக்களுமே ஓடுறாங்க. ஓடி நம்ம எவ்வளோ தூரம் ஓடுறோமோ அதே மாதிரி வில்லிங்காக இருந்து மக்களுக்கு எப்படியாவது செட்டில்மெண்ட் நடக்கணும்னு சொல்லி எல்லா மக்களுமே ஓடுறாங்க. அவங்களுடைய கை காசு போட்டு ஓடுறாங்க. அவங்களுக்காக நம்ம கூட சங்கத்திலேருந்து நம்ம விக்டிம் சைட்லேருந்து போகக்கூடிய மக்களுக்கு நம்மளே ஏதாவது கொஞ்சம் செலவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட பேசிகிட்டு இருக்கோம். அவங்க போகிற போக்குவரத்து செலவில் கூட நம்ம சங்க சார்பை ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அதுக்கான நிகழ்வு நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம், பண்ண போகிறோம். அதனால் கண்டிப்பாக அதை நம்ம விட்டுற மாட்டோம். நம்பிக்கையோடு இருங்க. எல்லாருமே வாயில் சொல்லிட்டு போயிடுவாங்க. கண்டிப்பாக அப்படி கிடையவே கிடையாது. கடைசி வரைக்கும் நின்று இந்த விஷயத்தை முடிச்சு கொடுக்கறது
முழுமையான எங்களுடைய பொறுப்பு. நம்பிக்கையோடு இருங்க. நன்றி, வணக்கம். தேனி மாவட்ட நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு நல சங்க உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருச்சியிலிருந்து சுரேஷ்குமார். நமது தற்போதைய சூழலில் நீதிமன்ற உத்தரவுப்படி கடந்த வாரம் தேனி மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிவுரைப்படி போன வாரம் டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் அலுவலகம் சென்றோம். போய் கேட்டப்போ ஏற்கனவே இடியிலேருந்து அட்டாச் பண்ண சொல்லி வந்த லெட்டர் மட்டும்தான் இருக்குது, வேல்யூஷன் பண்ண சொல்லி வந்த லெட்டர் எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலையும் நம்மள்ட்ட சொன்னாங்க. அதை தொடர்ந்து வேல்யூவரை பார்த்தப்போ வேல்யூவர் ஒரு அபரிதமான தொகையை குறிப்பிட்டு இந்த தொகை ஃபீஸாக வருங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து நம்ம தேனி மாவட்ட பொறுப்பாளர்கள்ட்ட சொல்லியிருந்தோம். கடந்த வெள்ளிக்கிழமை நீதிமன்றம் சென்று நமது வழக்கறிஞர் மூலம் தகவலை எடுத்துரைத்து அதை தொடர்ந்து வேல்யூஷன் விரைவாக நடைபெற ஒரு புதிய வழியை உருவாக்கி கொடுத்தார்கள். அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு 15/7/2025 12:15 மணிக்கு டிஆர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பேசினாங்க. 16ஆம் தேதி புதன்கிழமை 10:30 மணிக்கு மீட்டிங் இருக்குனாங்க. சரின்னு சொல்லியிருந்தோம். திருப்பி 1:30 மணிக்கு பேசி செவ்வாய்க்கிழமை ஈவினிங் 4 மணிக்கே கூகுள் மீட் இருக்குது கலந்துக்குங்கன்னாங்க. சரின்னு சொல்லியிருந்தோம். அதன் பிரகாரம் கூகுள் மீட் கலந்துக்கிட்டோம். டிஆர் அது இல்லாமல் இன்வெஸ்டர் சைடு சுரேஷ்குமார் ஆகிய நான் கலந்து கொண்டேன். கம்பெனி சைடு ரகுன் ஒருத்தர் கலந்துக்கிட்டாரு. வேல்யூர் ஒருத்தர் ரவீந்திரன் கலந்துக்கிட்டாரு. டிஆர் சிம்பிளாக பர்ஃபெக்டாக 2 வேலையில் முடிச்சிட்டாரு. இது மாதிரி நீதிமன்ற உத்தரவுப்படி நியோமேக்ஸ் ப்ராப்பர்ட்டி ஐடென்டிஃபை பண்ணி வேல்யூஷன் பண்ணணும், இதுதான் பணி. நாளைக்கு புதன்கிழமை கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நானும் வேல்யூவர் அவர்களும் 2 பேருமே சொன்னோம் நாளைக்கு ஒர்க்கு கமிட் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னதுனால வியாழக்கிழமை காலையில் 7 மணிக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்ற தகவலை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் டிஆர் கம்பெனி சைடு உள்ள ரகுன் ஒருத்தர்கிட்ட கம்பெனி சைடு யார் வந்திருக்கான்னு கேட்டாங்க. ரகுன் ஒருத்தர் நான் வந்திருக்கேன்னு சொன்னார். நீங்கள் இடத்தை காமிக்கிறதுக்கு வராப்புல இருக்கும் அப்படின்னாரு. வரேன்னு அவரும் சொல்லியிருந்தாரு. இடம் சம்பந்தமான ஆவணங்கள் வேணும்னு வேல்யூவர் கேட்டிருந்தாரு. அப்புறம் உடனடியாக ரகுங்கிறட்டே டிஆர் ரகு கம்பெனிக்கு சைடு உள்ள நபர்கிட்டே டிஆர் என்ன அவர் அறிவுரை சொல்லியிருக்காரு அப்படின்னாக்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டு அந்த இடத்து சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ் நான் காப்பி சொல்லிடுறேன், அது சம்மந்தமான வில்லங்க சான்றிதழ்னு சொல்லிடுறேன், அஃபீஷியல் காப்பியும் வாங்கிட்டு வந்து நீங்கள் நாளைக்கு கொடுத்துருங்க வேல்யூவர்கிட்ட அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ வியாழக்கிழமை காலையில் 7 மணிக்கு திருச்சி மாவட்டத்தில் உள்ள சொத்துக்கள் ஆய்வு செய்யப்பட்டு மதிப்பீட்டுக்கு உட்படுத்தப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து கொடுத்த தேனி மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து நீதியரசர் பரத சக்கரவர்த்தி சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் மேலும் அனைவரையும் மேலெடுத்து கொண்டிருக்கும் எல்லா உள்ள இறைவனுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விரைவில் அனைவருக்கும் முதலீட்டு பணம் திரும்ப கிடைக்க இறைவனை பிரார்த்திப்போம். நன்றி. நியோமேக்ஸ் வாடிக்கையாளராகிய நம் சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் நெய்வேலியிலிருந்து ராஜா பேசுகிறேன். எனக்காக ஒதுக்கப்பட்ட மாவட்டம் திருவாரூர், நாகப்பட்டினம். இன்று 4 மணிக்கு பிறகு என்னை ஜூம் மீட்டிங்கில் அழைத்தார்கள். அழைத்து டிஆர் மற்றும் சர்வேயர்கள், கம்பெனி சைட்லேருந்து ஒருவர், நான் கம்பெனி சைட்லேருந்து வந்தவர் ஜோஸ்வா என்றவர். நாங்கள் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில், வாட்ஸ்அப் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் பேசினோம். அதற்கு நமக்கு ஏற்கனவே திரு பரத சக்கரவர்த்தி ஐயா அவர்கள் கொடுத்தபடி 738 ஃப்ளாட் நமக்கு வேல்யூவேஷன் 2 மாதத்திற்கு முன்பு முடிந்தது. அதை மீண்டும் அப்பொழுது 738 இல்லை, 1160 ஃப்ளாட்டுக்கு வேல்யூவேஷன் கொடுத்தோம். ஆனால் நமக்கு கோட்டார் கொடுத்தது 738 ஃப்ளாட் மட்டுமே. ஆனாலும் 1100 சில்லறை ஃப்ளாட்டுக்கு வேல்யூவேஷன் கொடுத்தோம். மீண்டும் இப்பொழுது கொடுத்த ஆர்டரின்படி, உத்தரவின்படி ஒரு 30 சர்வே நம்பர்கள் புதியதாக இணைக்கப்பட்டுள்ளது. அந்த சர்வே நம்பர்கள் தாசில்தார், சர்வேயர், பிஓ இவர்களை கொண்டு அளந்து எடுத்து அதன் வேல்யூவேஷனை நாம் கொடுக்க வேண்டும் என்று நமக்கு திரு பரத சக்கரவர்த்தி ஐயா அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். ஆகவே டிஆர் அவர்கள் இன்றைய மீட்டிங்கில் நான் டிஆர்ஓ அவர்களிடம்
தாசில்தார் இவர்களை எல்லாம் அசைன் செய்து எங்களுக்கு அதை அளந்து கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் என்று டிஆர்ஓ அவர்களிடம் கேட்டிருக்கிறேன். அவர்கள் அசைன் பண்ணி தருவதாக உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார் என்றும், ஒரு 2-3 நாட்கள் கழித்து அவர்களுக்கு பணி நிமித்தம் இருப்பதால் 2-3 நாட்கள் கழித்து அந்த வேலையை செய்து தருவதாக கூறியிருப்பதால் மீண்டும் எனக்கு என்றைக்கு என்று அறிவிக்கின்றோம், அன்றைய தினம் நீங்களும் வாங்க என்று சொல்லியிருப்பதால் இன்று இத்துடன் நமது வாட்ஸ்அப் குரூப் மீட்டிங் நிறைவு பெற்றது. மேலும் இந்த ஒத்துழைப்பு நமது அனைவருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தேனி மாவட்ட தம்பிகள், இளஞ்சிங்கங்கள் சரண்குமார், மணிகண்டன் முழு முயற்சியை வெற்றி அடைய உடனிருந்து நிறைய நாளாகவும் நமக்கு நல்லபடியாக நடத்தித்தர நானும் ஒத்துழைத்து செயல்படுவேன் என்பதை உறுதியுடன் கூறிக்கொள்கிறேன். சார், குட் ஈவினிங். இன்னைக்கு சென்னைக்கு உரிய அந்த மீட்டிங் நடந்தது. வேல்யூவர், அப்புறம் நியூமேக்ஸ் சைட்ல இருந்து ஒருத்தர் ரெப்ரசன்டேட்டிவ், அப்புறம் நாங்கள் 2 பேரும் டெபாசிட்டர் சைட்ல இருந்து 2 பேர் இன்னைக்கு அட்டென்ட் பண்ணோம் சார். இப்போதான் நடந்தது 7:30 மணிக்கு. தேர்ஸ்டேலேருந்து அவங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 4-5 டேஸில் உங்களுக்கு சொல்கிறோம், நீங்கள் வந்து லேண்ட் எல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இப்போ நடந்த மீட்டிங்கோடைய மினிட்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க சார். நான் உங்களுக்கு அதை அனுப்பிச்சி விடுறேன். அது உடனே அனுப்பிச்சி விடுறேன் சார். அதுக்கப்புறம் இனி எதாவது அப்டேட்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன் சார். தேங்க்யூ சார். மணிகண்டன் சார், சரண் சார் மற்றும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் பெரம்பலூர் மாவட்டம் பொறுப்பாளர் தளபதி பேசுகிறேங்க சார். இன்றைக்கி பெரம்பலூர் மாவட்ட டிஆர் ஆஃபீஸ்லேருந்து சார் வந்து எங்களுக்கு கால் வந்துச்சிங்க. ஒரு 4:30க்கு கால் வந்துச்சு. ஸோ 4:30க்கு வர மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் 4:30க்குலாம் போயிட்டோம். ஸோ கொஞ்சம் டைமிங் அவங்க கொஞ்சம் பிஸியாக இருந்தனால எங்களால் ஒரு 5:30-6 மணி தான் சார் பார்க்க முடிஞ்சிச்சு எங்களை. ஸோ அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க, போய் உள்ளே பேசணும். ஸோ இன்றைக்கி வந்து சர்வேர் வந்து அவைலபிள் இல்லைனால நாங்கள் இன்றைக்கி ஒரு 1 or 2 டேஸில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம், மறுபடியும் அன்றைக்கி சர்வே பண்ண வரோன்னு சொல்லி. ஸோ அன்றைக்கி 2 பேர் வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சார். ஸோ பெரம்பலூர் பொறுத்த வரைக்கும் லேண்ட் எங்கே இருக்குன்னு எல்லாமே கேட்டாங்க. நாங்களும் சொன்னோம், அவங்ககிட்ட டாக்குமெண்ட் இருந்துச்சு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கட்டம் வந்து இன்றைக்கி பேச்சுவார்த்தை முடிஞ்சுங்க சார். 1 or 2 டேஸில் உங்களுக்கு கால் பண்ணுறோம், நீங்கள் என்னைக்குன்னு சொல்லி நாங்கள் சொல்லிடுவோம், நீங்கள் பிஃபோராக வந்துருங்கன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க சார். ஸோ இதுதான் சார் இன்றைக்கி அப்டேட் பெரம்பலூர் பொறுத்த வரைக்கும். ஸோ விரைவில் நாங்கள் முடிச்சு கொடுத்துறோம். நம்ம பெரம்பலூர் சைட்லேருந்து எந்த டிலே ஆகுதுன்னு சொல்லி அவங்க அஷூரன்ஸ் கொடுத்துறாங்க சார். ஸோ தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். திண்டுக்கல்லிருந்து ராம்ஜி. நமது தேனி சங்க முக்கிய பொறுப்பாளர்கள் மணிகண்டன் சார், சரண் சார், சங்கர் சார், பிரபு சார் மற்றும் இணை சங்க தலைவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டிஆர் சார் மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்ருந்தாரு. நாங்கள் ஒரு 6:30 மணிக்கு தான் கூப்பிட்ருந்தாங்க, போயிருந்தோம். மீட்டிங் நல்லபடியாக முடிஞ்சது. மீட்டிங்கில் டிஆர் சாராக இருக்கட்டும், வேலைவராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நல்லபடியாக வேகமாக முடிச்சிடலாம். ஆக்சுவலி டிஆர் சார் சொன்னது என்னென்னா, இதை கொஞ்சம் வேகமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் பாயிண்ட்டே வச்சுட்டாரு. அதனால் எல்லாருமே இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. முதலீட்டாளர்கள் தரப்புலேருந்து நானும் நிசாரும் கலந்துக்கிட்டோம். கம்பெனி ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து இன்றைக்கி ஏதோ மெடிக்கல் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிடி ஸ்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வரலன்னு சொல்லியிருந்தாராம். அதையும் டிஆர் சார் பதிவு பண்ணார். திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் அந்த ரோடு அக்யூசேஷன் வந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து கிடைக்காததுனால தான் அடுத்த மூவுக்கு போக முடியாமல் இருக்காங்க. அது டிஆர் சார் இன்றைக்கி தெளிவாகவே பதிவு பண்ணிட்டாரு. நான் டிஆர்ஓக்கு வந்து டிஆர்ஓ சார்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். அவங்களும் ஓகே ஒரு 1 or 2 டேஸில் நான் கொடுத்துட்றோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அடுத்த வேலைக்கு ஈஸியாக முடிச்சுருவாங்க. அதுபோக நம்ம டாக்குமெண்டேஷன் வந்து கம்பெனி சைட்லேருந்து இன்னும் பல டாக்குமெண்ட் இன்னும் அவங்க சப்மிட் பண்ணாமல் இருக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கி வேலையூர் சார் வந்து சொன்னாங்க, எங்களுக்கு டாக்குமெண்ட் கொடுத்தா தானே சார் நாங்கள் வேலை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கோபமாகவே பதிவு பண்ணாங்க. அதுக்கு சரி, நான் இன்றைக்கி அவர் ஏதோ இஷ்யூஸாக போயிருக்காரு, அதனால் அவர்கிட்ட நான் பதிவு பண்ணிடுறேன், டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வேகமாக கொடுக்க சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும் ஒரு முறை நம்ம தேனி சங்கத்துக்கு உண்மையிலே நம்ம பெரிய ஒரு கடமைப்பட்டிருக்கோம். அவங்களுடைய முயற்சி, அவங்களுடைய விடாமுயற்சி, எத்தனை தடவை சென்னை போனாலும் எங்கே போனாலும் அவங்க விடாமல் ஒவ்வொரு ஹேரிங்க்கும் போய் நாங்கள் அலையிறது பெரிய விஷயம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். பட்டு அவங்க ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு இடத்துலையும் போய் இன்வால்வ் ஆகி ரொம்ப தெளிவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் ப்ளஸ் நமக்கு வந்து கடவுளாக இருக்கிற இன்னொருத்தர் பரத சக்கரவர்த்தி சார், அவர் எந்த இடத்துல வைக்கிறதுனே தெரியல. எல்லோருடைய கூட்டு முயற்சினால்
நம்ம எல்லாம் சீக்கிரமாக வெளியே வந்துருவோன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை இறைவனிடத்தில் ஒப்படைச்சிட்டு நம்ம அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.